கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, நாம் வித்தியாசமானவர்கள். விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்கள் வித்தியாசமானவர்களாய் வாழ்வார்கள். எல்லாரைப் போல வாழ மாட்டார்கள். விசுவாச வாழ்க்கை என்றால் என்ன? விசுவாச வாழ்க்கை என்பது சும்மா நம்ம சர்ச்சைக்கு வந்து உட்கார்ந்து விட்டு போகிற வாழ்க்கை கிடையாது. விசுவாச வாழ்க்கை என்றால் தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஆழமான விசுவாசம், தேவனோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை, அதான் விசுவாச வாழ்க்கை. தேவனோடு உறவாடல என்றால் மதத்துக்குள்ள தள்ளப்பட்டு விடுவோம். அப்புறம் வெறும் மத சடங்கை நிறைவேற்றி கொண்டிருப்போமே தவிர நமக்கும் கர்த்தருக்கும் தனிப்பட்ட உறவு இருக்காது. தேவனுடைய சத்தம் கேட்காது. கர்த்தருடைய வழி நடத்துதலை பெற முடியாது. இதெல்லாம் விசுவாச வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. அப்ப விசுவாச வாழ்க்கை என்பது மதம் கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மதம் கிடையாது. கிறிஸ்துவம் மதம் அல்ல, தேவனோடு உள்ள உறவு, ஐக்கியம், அந்நிய ஐக்கியம். அதனாலதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிவிலே என்ன சொல்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஐக்கியம் இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் ஒவ்வொருவரோடு இருக்க வேண்டும். உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த ஐக்கியம்தான் விசுவாச வாழ்க்கை. அதுதான் நம்மை வித்தியாசமாய் வாழ வைக்கிறது. நாம் வித்தியாசமானவர்கள். தேவனோடு நம்ம ஐக்கியம் வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையாய் மாறுவது மட்டுமல்ல, வித்தியாசமானவர்களாய் நம்ம வாழும்படி கர்த்தர் செய்கிறார். அப்போ விசுவாச வாழ்க்கை என்றால் கர்த்தரோடு உறவாட வேண்டும், கர்த்தரோடு ஐக்கியப்பட வேண்டும், கர்த்தரோடு நெருங்கி வாழ வேண்டும். அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா விசுவாசத்தினாலே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து பிதாவோடு உறவாடினார். இந்த மாதிரியான வாழ்க்கை முறைக்குத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய பழக்க வழக்கம் தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம், அதுதான் நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டும். இவர் தேவனோடு உறவாடுகிற நபர், தேவனோடு உறவாடுகிற ஆள். எந்த மழையோ பனியோ குளிரோ வெயிலோ என்னவானாலும் எது நடந்தாலும் தேவனோடு உள்ள உறவை இவர் விடமாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவில்
உங்கள் வாழ்க்கை இருக்கணும். தேவனோடு உறவாடுகிறதை நிறுத்திவிடக்கூடாது. நான் தேவனோடு உறவாடுகிறதை நிறுத்த மாட்டேன், தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் விடமாட்டேன், அவர் வார்த்தையை வாசிக்காமல் விடமாட்டேன். இப்படி தேவனோடு நெருக்கமாய் வாழ்கிறவர்கள் வித்தியாசமாய் வாழ்வார்கள். இன்றைக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர் 11:23. மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அப்போ இங்க ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். மோசேயுடைய அப்பா அம்மாவை பார்க்கிறோம். இவர்கள் 2 பேரும் இணைக்கப்படுகிறார்கள். லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். லேவி கோத்திரம் என்றால் 12 கோத்திரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். பிரியமானவர்களே, நீங்களும் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த பிரித்தெடுக்கப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கையில அந்த பிள்ளையை இவங்க திருமணமாகி கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். இதற்கு முன்பாக மிரியாம், ஆரோன் அவங்களாம் இருக்கிறாங்க. மோசே பிறந்த பொழுது ஒளித்து வைத்தார்கள். ஏன் ஒளித்து வைக்கிறார்கள்? ராஜா ஒரு சட்டத்தை போட்டிருந்தா, பார்வோன் ஒரு சட்டத்தை போட்டிருந்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகி கொண்டே இருக்கிறார்கள், இவர்கள் பெருகக்கூடாது, இந்த சந்ததியை பெருக விடக்கூடாது, இதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக எபிரேய குடும்பத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்று திட்டத்தை போட்டார். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காலம் பாருங்க. தாய் தகப்பன்மார் எவ்வளவு பதறி இருப்பார்கள். அந்த நாட்கள்ல ஆண் பிள்ளை என்றால் பார்வோனுடைய சேனை பிள்ளைய கொண்டு போய் நைல் நதியில தூக்கி எறிந்து விடுவார்கள். சில நேரம் பார்வோனுடைய சேனை வருவதற்கு முன்பாய் பெற்றோரே என்ன செய்து விடுவாங்க? நைல் நதியில தூக்கி போட்டு விடுவார்களா? எவ்வளவு ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை. ஆனா இந்த குடும்பத்துல பிள்ளை பிறக்கிறது. எல்லா ஆண் பிள்ளைகளும் செத்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரவேல் கோத்திரம் முழுவதும் குழந்தையை தூக்கி எரிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு குடும்பம் வித்தியாசமான குடும்பம். அதான் நாம் வித்தியாசமானவர்கள். மோசேயுடைய பெற்றோர் வித்தியாசமானவர்கள், வித்தியாசமான குடும்பம். இவங்க எல்லாரும் போல இருக்கவில்லை. நான் எல்லாரும் போல செய்ய முடியாது, எல்லாரும் போல வாழ முடியாது.
என்னுடைய குடும்பம் வித்தியாசமான குடும்பம். இந்த இடத்திற்கு வரும்படி ஆவியானவர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில என் குடும்பம் வித்தியாசமான குடும்பம், என் பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள், உலகம் எப்படி போகிறதோ அப்படி போய்விடக்கூடாது. நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட கூட்டம், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். உங்களுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. உன் குடும்பத்தை பற்றி ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னாடி பரலோகம் ஒரு திட்டத்தையே வைத்திருந்தது. ஒருவேளை மோசேயுடைய பெற்றோர் அந்த திட்டத்தை புரியாமல் அறியாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? இவங்களும் எல்லார போல குழந்தையை நைல் நதியில் தூக்கி எறிந்திருப்பார்கள். பைபிளில் மோசே என்கிற பெயரே இருந்திருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை இல்லாமல் போயிருக்கும். அப்போ இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தைக்கு பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டார்கள். கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரா? உங்கள் பிள்ளைகளை குறித்த திட்டம் நீங்கள் புரிஞ்சு இருக்கணும். எல்லாம் சில சூழ்நிலைகள் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் தேவ திட்டத்தை புரிஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுப்பீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வித்தியாசமானவர்களாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை குறித்த தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வார். இந்த காலை நேரத்தில் உங்கள் குடும்பத்தை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு நடக்கிற சில விஷயங்கள் திட்டத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் கூட நடந்து கொண்டு இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். அவங்க விடுதலையாகி கானான் தேசத்துக்கு போகணும்னு ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். ஆனால் அந்த திட்டம் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடந்தது என்றால், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் கடைசி பகுதியை நீங்க பார்க்கும் பொழுது, முதல்ல 17வது வசனம், அப்போஸ்தலர் 7:17, ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது, இவங்க விடுதலையாக்கப்பட போறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடந்தது என்றால் 19வது வசனம், அவர்களை உபத்திரவப்படுத்தினான். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தான், அவன் உபத்திரவப்படுத்தினான். இப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்துச்சு, அதோடு கூட உபத்திரவமும் வருகிறது. இது எதை காட்டுகிறது? உங்க வாழ்க்கையில உபத்திரவம் வருகிறதா? அவருடைய ஊழியக்காரனாய் உங்களுக்கு சொல்கிறேன்,
உங்களோடு பேசின, உங்களோடு தேவன் வாக்கு பண்ணின, உங்களுக்கு நிறைவேறக்கூடிய கர்த்தர் ஆணையிட்ட வாக்கு தத்துவம் நடக்க போகிறதுன்னு அர்த்தம். அந்த வித்தியாசம் புரியுதுங்களா? அப்போஸ்தலர் 7:17 வாக்கு தத்துவம் நிறைவேறும் காலம் வருது. 18வது வசனத்தில் யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா வருகிறான். ஜனங்கள் எகிப்தில் பலுகி பெருகுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் அவன் உபத்திரவப்படுத்துகிறான். அந்த உபத்திரவத்தின் சூழ்நிலையில் தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறிச்சு. அதனால் சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் சில உபத்திரவங்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சரி, ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், ஆண்டவர் நமக்கு ஆணையிட்டு சொன்ன காரியம் நடக்க போகிறது, அப்படி விசுவாசிங்க. அப்போ வித்தியாசமானவர்கள் நாம் யாரு? வித்தியாசமானவர்கள். தேவனோடு உறவாடி உறவாடி வாழ்கிறவர்கள் வித்தியாசமானவர்கள். நம்முடைய குடும்பம் வித்தியாசமானது, நம்ம பிள்ளைகள் வித்தியாசமானது. எல்லாரும் போல செய்ய முடியாது. மோசேயுடைய பெற்றோர் எல்லாரும் போல குழந்தையை தூக்கி நைல் நதியில் போடலை. அவங்க வித்தியாசமானவங்களாக இருந்தாங்க. அதுபோல் நம்ம வித்தியாசமானவர்களாக வாழணும். தெய்வ திட்டம் இருக்குது, தெய்வ நோக்கம் இருக்கிறது. அதை விசுவாசித்து வித்தியாசமானவர்களாய் நாம் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்கள் வித்தியாசமானவர்களாய் இருப்பார்கள். எல்லாரை போல வாழ மாட்டார்கள். தேவனோடு நெருக்கமாய் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட வல்லமை, பிரசன்னம் தங்கி இருக்கும்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் மகிமையான காரியங்களை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, தேவ பிரசன்னம், தேவ வல்லமை எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.